அக்கா, எங்க போறீங்க? வேற எங்க? அந்த 1000 ரூபாய் இன்னும் வரல, அத போய் கேட்கலாம் தான் போயிட்டு இருக்கேன். அக்கா, நீ 4.5 வருஷமும் வாங்கல, அதெல்லாம் சேர்த்து கொடுத்தாதான் நீ மகளிர் உரிமை தொகை முழுசா வாங்கினதாவே கணக்குல வரும். முதல்ல அத போய் கேளுங்கக்கா. அடி போடி, இந்த காசை கொடுப்பானான்னு தெரியாது. எல்லாம் தேர்தலுக்கான கண் துடைப்பு தான். நான் போய் கேட்ட உடனே இந்த 4.5 வருஷ தொகையும் சேர்த்து கொடுத்து கிழிச்சிருவான் பாரு. என்ன அக்கா, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாத ஒரு அரசு மக்களுக்கான அரசா இருக்க முடியுமா? முடியாதுதான். ஆனா நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட சூன்யம் தான் இந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அதுவும் சரிதான் அக்கா. ₹1000 திட்டம் பெண்களுக்கான திட்டம். ஆனா இதை தாண்டி நிறைய திட்டத்தை தொடங்கி கலர் கலரா வாக்குறுதிகளை தெளிச்சு சும்மா மலைச்சாரல் மாதிரி விளம்பரம் செஞ்சு போன ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தையே அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படின்னு பரட்டி போட்டு மக்களை ஏமாற்றிய திட்டங்கள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது என்னடி புதுசா இருக்கு? புதுசெல்லாம் இல்ல, பழசுதான். உங்களுக்கு தெரியாம இருக்கு. பழசுதானா? என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். என் மக்களாகிய உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? கடந்த ஆட்சியில 52 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி பற்றாக்குறை அப்படின்னு கூறி திமுக முடக்கிவிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக மாணவர்களின் கல்வியை பற்றி கவலைப்படாத அரசு இப்போ 2026 தேர்தலுக்காக 20 லட்சம் மாணவர்களை குறிவச்சு அவசரமாக மடிக்கணினிகளை தூசு தட்டுது இந்த மானங்கட்ட திமுக அரசு. அட, கட்டையில போறவங்களே. அவனுங்க கட்டையில போறவனுங்க இல்ல, கொள்ளையடிச்சு கட்டு மரத்துல மிதந்துட்டு போறவனுங்க. ஹல்க் நல்ல கவுண்டர். கவுண்டர் இல்லம்மா, கடுப்புல பேசிட்டு இருக்க. போன ஆட்சியில பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டு இப்போ கல்லூரி மாணவர்களை குறிவச்சு அதுவும் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு இருக்கிறவங்க உலகம் உங்கள் கையில் என்ற பெயரில் அவசரமாக மடிக்கணினி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மாணவர்களின் கல்வி நலனுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி இல்ல, மாறாக 20 லட்சம் இளம் வாக்காளர்களை கவரும் ஒரு தேர்தல் உத்தி என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. ஓ, அப்படி வராங்களோ? இந்த திமுக கணக்கு திருட்டு கணக்குன்றது சரியாதான் இருக்கு. இதுக்கு இப்படி கொதிச்சு போனா எப்படி? இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கு. 2021 தேர்தல் வாக்குறுதியில ₹5000 பொங்கல் பரிசு தருவோம்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பின் கடந்த ஆண்டுகளில் வெறும் ₹1000 மட்டுமே வழங்கி மக்களை வஞ்சிச்சாங்க. இப்போ தேர்தல் பயம் வந்தவுடன் ₹3000 என உயர்த்தி அறிவிப்பது அப்பட்டமான தேர்தல் நாடகம். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த பணத்தை தராமல் சுருட்டியது ஏன் என்ற கேள்விக்கு ஆட்சியாளர்களிடம் பதில் இல்லை. பொங்கல் பரிசிலும் இந்த தேர்தல் அரசியல் அப்பட்டமாக தெரிகிறது. கடந்த காலங்களில் வெறும் ₹1000 சுருக்கி கொண்ட அரசு இப்போது தேர்தலை மனதில் வைத்து ₹3000 ரொக்கத்தையும் முழு கரும்பையும் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குற வேலையை செஞ்சிருக்கு. மக்களின் வரி பணத்தை 4 ஆண்டுகள் முறையாக பயன்படுத்தாமல் தேர்தல் வரும்போது மட்டும் பரிசு என்ற பெயரில் வாரி வழங்குவது வாக்காளர்களை விலைக்கு வாங்கும் முயற்சியேதான். விவசாயிகளின் விளைச்சலுக்கு உரிய விலையை தராத இந்த அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும் கரும்பின் மீதும் விவசாயியின் மீதும் பாசம் காட்டுவது சரியா வைந்தவி? இல்ல, பெரிய தப்பு ஹல்க். இந்த தவறுகளை விட பெரிய தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் அதற்கு பதிலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய மாயையை அரசு உருவாக்கி தேர்தல் ஆதாயத்திற்காக அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வேலை. கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து 2021 வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய அரசு இப்போது புதிய பெயரில் திட்டங்களை கொண்டு வந்து காலத்தை கடத்த பார்க்குது. இளைஞர்களை ஈர்க்க உங்க கனவை சொல்லுங்க போன்ற புதிய திட்டங்களும் அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் அரசு பணிகளும் திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுது. அப்போ அவ்ளோ பயத்துல இருக்காங்க. அவங்க பயத்துல தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க. ஆனா நீங்க கடைசி நேரத்துல ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கிட்டு நீங்க பயந்து ஓட்டு போட்டுறீங்க. அதனோட விளைவுதான் இந்த கொடுமைகள் எல்லாம். இந்த முறை நிச்சயமா அந்த தப்பை செய்யவே மாட்டோம். அதுவும் தான் பாப்போம்.
இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான இடம். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. கடந்த 4 ஆண்டுகள்ல எந்த புதிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்யாம போன ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு தங்கள் பெயர்களை சூட்டி விளம்பரம் செய்து கொண்டதுதான் இந்த திமுக 4.5 ஆண்டு செய்த சாதனை. கடந்த 56 மாத கால திமுக ஆட்சியில் அதிகம் விமர்சிக்கப்படுவது ஸ்டிக்கர் கலாச்சாரம். கடைசி ஆட்சியில் தொடங்கப்பட்டு 90% பணிகள் முடிவடைந்து மேம்பாலங்கள், மினி கிளினிக்குகள் மற்றும் குடிநீர் திட்டங்களை வேண்டுமென்றே பல ஆண்டுகள் முடக்கி வைத்தது இந்த அரசு. தற்போது தேர்தல் வருவதால் அதே திட்டங்களுக்கு தங்கள் பெயரை சூட்டி அவசரமாக திறந்து வைக்கின்றனர். உதாரணத்திற்கு, ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிவிட்டு அதே நோக்கத்திற்காக பெயரளவில் சில மாற்றங்களை செய்து விளம்பரம் தேடிக்கொள்வது இந்த அரசின் வாடிக்கையாக ஆயிருச்சு. தேர்தல் கால இலவசங்களை அறிவிக்கும் திமுக அரசு மாநிலத்தின் நிதி நிலைமையை பற்றி மூச்சு விடுறதில்லை. கடந்த 56 மாதங்களில் மட்டும் தமிழகத்தின் கடன் சுமை சுமார் 4 லட்சம் கோடி உயர்ந்துள்ளது. இன்று பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் இந்த அரசு பெரும் கடன் சுமையை ஏற்றியுள்ளது. நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட இந்த நிதி நெருக்கடி வரும் காலங்களில் தமிழகத்தின் வளர்ச்சியை ரொம்பவுமே பாதிக்கும். இதெல்லாம் மாறணும் ஹல்க். வளர்ச்சியை நோக்கி பயணம் தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்களை அழிச்சா மட்டும்தான் நம்மளால வளர முடியும். இவங்களை எப்படி அழிக்கிறது ஹல்க்? நிஜமான வளர்ச்சி என்பது 5 ஆண்டு கால சீரான உழைப்பில் இருக்க வேண்டும். தேர்தல் வரும்போது மட்டும் பொங்குவது வெறும் அரசியல் பொங்கல் தான். 4 ஆண்டுகள் மக்களை இருளில் தவிக்க விட்டுட்டு இப்போ கடைசி 100 நாட்களில் ஒளியை தருவதாக கூறுவது ஏமாற்று வேலை. 2026 தேர்தலில் மக்கள் இந்த அவசர கால நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான மாற்றத்தை தருவார்கள். இந்த திருட்டு துரோகி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார்கள்.